ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது மெட்ராஸ்காரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு மெட்ராஸ்லயே செட்டில் ஆகியிருந்தாரு. இவருக்கும் ஹீரோனிக்கும் கல்யாண ஏற்பாடு தடபுடலா நடந்துட்டு இருக்கு. ஹீரோ மெட்ராஸ்ல செட்டில் ஆகியிருந்தாலும் தன் அப்பாவோட ஆசைக்காக அவரோட சொந்த ஊரான புதுக்கோட்டையில வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. விடிஞ்சா கல்யாணங்கிற சமயத்துல ஹீரோனிய பாக்குறதுக்காக ஹீரோ கிளம்புறாரு. பட் போற வழியிலேயே ஹீரோ ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிருந்தாரு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டான கலையரசன் வெட்டுக்குத்து பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடியா இருக்காரு. ஏற்கனவே ஹீரோவுக்கும் கலையரசனுக்கும் முன்பகை இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல கலையரசன் ஹீரோவை என்ன பண்ணாரு, ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் என்னாச்சு, ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான ஷேர்னிகாம் அவரோட ரோலை சட்டில்டா சூப்பரா பண்ணிருக்காரு. கலையரசன் அவரோட வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மிரட்டலா நடிச்சிருக்காரு. அவருக்கும் அவரோட மனைவிக்குமான பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் தன்னோட மனைவிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போற சீன்ஸ்ல எல்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஓகேவா இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருக்கு. படத்துல ஹீரோ அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சில சீன்ஸ் த்ரில்லிங்கா இருக்கு. குறிப்பா சொன்னா ஆக்சிடென்ட் ஆன பொண்ணுக்கு என்ன ஆகுங்கிற சீன்ஸ் எல்லாம் ஓரளவு த்ரில்லிங்காவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. சாம்சியஸோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல உள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அவருக்கான டப்பிங் வாய்ஸ் மெட்ராஸ்கார மாதிரியும் இல்ல, புதுக்கோட்டைக்கார மாதிரியும் இல்ல, மலையாளம் கலந்த தமிழ் மாதிரி தான் இருக்கு. அதனாலயே அவரோட கேரக்டர் நம்மளை கனெக்ட் பண்ணவே வைக்கல. படத்துல ஒரு நபரை வில்லனா காட்டி ஓவரா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா அவரோட கேரக்டரை ரொம்ப டம்மியாக்கிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அதே மாதிரி படத்துல உள்ள ஒரு சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாருக்கும் தெரியாம ஹீரோ ஓடி போயிருவாரு. அதுக்காக போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ன லாஜிக்னே தெரியல. படத்துல உள்ள கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. சொல்ல போனா அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குத்தான் இவ்வளவு அலப்பற பண்ணீங்களான்னு கேட்க தோணுச்சு. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலயுமே நம்ம கனெக்ட் பண்ண வைக்கல. இந்த படத்தை மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஷேர்னிகாம், கலையரசன், ஐஸ்வர்யா தத்தா, கருணாஸ், பாண்டியராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.